டான்செட்டோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபைனல் ஆன்சருக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது. இங்கே கிளிக் ஹியர்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கேட்கும். அதை கொடுத்து இந்த கேப்சாவை டைப் பண்ணுங்கள். கேப்சாவை டைப் பண்ணி அதுக்கப்புறம் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து ஷோ ஆகும். எம்பிஏனா எம்பிஏ, எம்சிஏனா எம்சிஏ, எம்இஎம் டெக்னா எம்இஎம் டெக்கு. ஸோ நீங்கள் கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சருக்கு இங்கே ஷோ ஆகும். இது வந்து உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்டாக இருக்குது. லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதை வச்சு பழைய ஆன்சர் கீக்கும் இப்பயும் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் கீழே கடைசியாக ஒன்று கொடுத்துருக்காங்க, அவார்டட் த மார்க்ஸ் ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ் அப்படின்னு. அதாவது கிரேஸ் மார்க்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தா அது கிரேஸ் மார்க்கு, எல்லாருக்கும் மார்க் ஒன்று தான். அப்போது 64 நம்பர் கொஸ்டினுக்கு ஆன்சரே கிடையாது, ஆப்ஷன் எதுவும் இல்லை, தப்பாக வந்திருக்கு. அதனால 64க்கு நாங்கள் கிரேஸ் மார்க் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது எல்லாருக்கும் ஒரு மார்க்கு கன்ஃபார்மாக வந்துடும். நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தாலும் தப்பாக எழுதியிருந்தாலும் அது கிரேஸ் மார்க்கில் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதாங்க. இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் உங்களோட ஆன்சர் கீயை.